பெருநாள் பிறையை கண்டால் திருப்பி ஓடி வரணும். இது அப்ப அந்த செய்தி எத்தனை நாளைக்கு பிறகு சேரும்? எத்தனை நாளைக்கு பிறகு? 10 நாளைக்கு பிறகு சேரும். இது சாத்தியமா? அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா? இல்லை. அதே நாளில் அந்த செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் எடுத்திருப்பார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாம நல்லெண்ணம் கொள்ளணும். ஏன் கொள்ளணும்? நபிகளார் அப்படித்தான் எடுத்தார்கள். தனது பகுதியில் பிறை தென்படவில்லை, அடுத்த நாள் மாலை நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி நேற்று நாங்கள் பிறையை கண்டோம் என்று பிரயாண கூட்டத்தினர் பிரயாணம் போனாக்கள் வந்து சின்னது ரசூலுல்லாஹ் எடுத்தாங்கானே. எனவே அந்த காலத்தில் நபிகளாருடைய காலத்தில் நடந்த அந்த செய்தி இப்பைக்கு நமது உலகம் தொலைநோக்காக விரிஞ்சு கிடந்தாலும் அந்த காலத்தில் விரியாத அந்த சின்ன உலகத்தில் நடந்ததுதான் விரிஞ்ச இந்த உலகத்துக்கு உதாரணம். ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் மதினமா நகரத்திட ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்துக்கு ஒரு செய்தியை கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும்? ஒரு கிலோமீட்டர்ண்டா ஒரு காமணித்தியாலம் அது பிடிக்கும்னு சொல்லலாம். இப்போ இவ்விடத்தை நடக்கிற இந்த ஸ்பீச்சை இப்போ அமெரிக்காவிலேருந்து பார்த்துக்கிறீங்க. எங்கேருந்து பார்த்துக்கிறாங்க? இந்த ப்ரோக்ராம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பார்த்துக்கிறீங்க, கென்யாவிலிருந்து பார்த்துக்கிறீங்க, லைவா போய்க்கிறீங்க. அந்த நேரம் 2 சிறிய ஊர்களுக்கு இடையில் உள்ள தூரத்தை விட இந்த உலகத்தின் தூரம் இப்ப என்னது? தூரமா கிட்டவா? செய்தியை பரிமாறுகின்ற விடயத்தில் மிக அண்மித்திருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? சம்பந்தமில்லாத ஆதாரத்தை ஹதீதை வழங்காமல் நாங்கள் விளக்கம் கொடுப்போம். அதிலும் குறிப்பா சகோதரர்களே, நான் சொன்ன இந்த முஆவியா ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் ஹதீஸை ஷாவி மதுஹபு சட்ட கிதாபுகளில் அல்லது ஹதீஸ் கிதாபுகளில் எழுதி போட்டு என்ன சொல்லலாங்க என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தீர்ப்புப்படி ஒரு ஊருக்கு ஊரா டிவைட் பண்ணணும். பிற இந்த பகுதி நாடு என்ன சொல்லலை, என்ன சொல்லாங்க? ஊர். அந்த ஊர் எவ்வளவு இல்லை என்று போற நேரம் பிறையாட போற தூரம் கஸ்ரஜமுடைய தூரத்துக்குள்ளதான் ஒரு பிறட செய்தியை கட்டுப்படுத்தலாம். ஷாய் மதுஹபடி கஸ்ரஜமுடைய தூரம் என்ன? ஸ்கூல் பாடத்தில் படிப்பாங்க. எத்தனை கிலோமீட்டர், எத்தனை மைல்? 55 மைல் ஷாவி மதுஹபடி. ஹதீஸ் படி வேற கருத்து. சரியான ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் வர ஹதீஸ் படி நீங்க சுமார் 15 கிலோமீட்டர் போனாலும் என்ன செய்யலாம்? கஸ்ர் செய்யலாம். 15-16 கிலோமீட்டர். சரியா? நான் இப்போ ஷாவி மதுஹப் படி வாரன். ஏன்னா இந்த நாட்டில் இருக்கிறார்கள் இந்த மதுஹப் மௌலிமான் ஷாவி மதுஹப். அவங்க புத்தகத்தில் என்ன எழுதி வச்சுக்காங்க? நாட்டுக்கு நாடுன்னு எழுதல, பிரதேசத்துக்கு பிரதேசம். அந்த பிரதேசத்தின் அளவு என்ன? முதலாவது கஸ்ரஜமுடைய தூரம். அப்படி என்றால் கஸ்ரஜமுடைய தூரத்தின் படி என்று பார்த்தால் அக்கரப்பத்தின் பிறையை கிண்ணியா எடுக்க இயலாது, கிண்ணியாவின் பிறையை கொழும்பு எடுக்க இயலாது. இது ஒரு கருத்து.